வெங்காய தோசை ரெடி பண்ணுறோம். அதாவது ஆனியன் தோசை. பாருங்கள், மாவு ஒரு பவுல் ஃபுல்லாக மாவு எடுத்துருக்குறோம். இவ்வளவு மெலிசாக இவ்வளோ பெருசாக நம்ம அதை ப்ளேஸ் பண்ணுறோம். கல்லில் தீயை மீடியமாக வச்சுருக்குறோம். நல்ல பொடியாக நறுக்கிற வெங்காயத்தை மேலே அப்படியே தூவிக்கிறோம். வெங்காயம் எப்போவும் 100% வெந்து வரக்கூடாது. பச்சை மாறி வரணும். ஓரில் கொஞ்சம் நம்ம கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கருகருன்னு இருக்கணும். பொடியாக நறுக்கிற கேரட்டை சேர்த்துக்கிறோம். மல்லி இலை சேர்க்குறோம். லைட்டாக ஆயில் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இது நம்ம நியூ கிரேஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருந்து கஸ்டமருக்காண்டி பண்ணுறோம். ஆர்டர் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பக்கமாக வரவங்க சாப்பிட வந்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறோம். தோசையில் மட்டுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் எது கேட்டாலுமே உடனே நாங்கள் 5 நிமிஷம் டைமு ரெடி பண்ணி தரக்கு தயாராக இருக்கிறோம். பெப்பர் சால்ட்டு, அதாவது குருமிளகு பொடியும் பொடி உப்பும் கொஞ்சமாட்டு தூவிக்கிறோம். தூவிட்டு பாருங்கள், அழகாக ஃபோல்டு பண்ணுறோம். இந்த மாதிரி கட் பண்ணி மடிச்சுக்கிட்டோன்னா கரெக்டாக பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலர் ஆகிட்டு என்னை மறைச்சி போட்டு இன்னும் ஒரு 10-15 செகண்ட் அப்படிங்கிற டைமில் இந்த ஆனியன் தோசை சூப்பராக ரெடி ஆயிரும். சூப்பரான ஆனியன் தோசை ரெடி ஆகிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குறோம்.